கழகத்தின் பொறுப்பாளர்களின் அறிமுக கூட்டம் மற்றும் புதிய பொறுப்பாளர்கள் சேர்த்து, அது மட்டுமல்லாது பழைய பொறுப்பாளர்களின் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்ற பொன்னான நிகழ்வுக்கு வருகை தந்தமைக்கு மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக நாங்கள் அனைவரையும் பேரன்போடு வரவேற்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கிற நம்முடைய நிறுவன தேசிய தலைவர் சேனாதிபதி டாக்டர் ஆசா செல்வராஜ் அவர்களையும், மாநில தலைவர் அபி அருண் அவர்களையும் மற்றும் நமது தேசிய சிறுபான்மை நல பிரிவின் தலைவர் ஏ முகமது அலி அவர்களையும், மாநிலங்களையும், சிறுபான்மையினர் அணி ஆலோசகர் ஐயா முகமையார் அவர்களையும், சமூக ஆர்வலர் திரு தேசிய முதன்மை செயலாளர் அண்ணன் தியாகராஜன் அவர்களையும், தேசிய கொள்கை பரப்பு செயலாளர் ஆரோக்கியதாஸ் அவர்களையும், ரமேஷ் பாபு MA BTS சமூக சேவகர் அவர்களையும், டி அருள்தாஸ் லட்சிய சிறுபான்மை மக்கள் நல சங்க மாநில தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதை பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்வில் அடுத்தடுத்த கட்டங்களை நகர்த்தி செல்வதற்காக தலைமையேற்று தலைமை உரையை வழங்கும்படி நமது தேசிய தலைவர் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும், தமிழகத்தில் ஒரு இளம் தலைவரை மதிப்புக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த பிறகு ஒரு இளம் தலைவர் ஒருவரை மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக உருவாக்க வேண்டும். அது இளம் தலைவராக ஒரு வழக்கறிஞராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கும் போது, நான் நேசிக்கக்கூடிய, பொதுவாகவே தன்னை அர்ப்பணித்து இந்த மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் நசுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பொது வாழ்க்கையில் இருக்கின்ற மக்களுக்காக ஓடோடி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பதவியேற்று இருக்கின்ற என் பாசத்திற்குரிய தம்பி அருண்குமார் அவர்கள் இப்பொழுது மாநில தலைவர் பதவியை ஏற்றிருக்கிறார்கள். அவரை என்னுடைய சார்பாகவும் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்களை வழி நடத்துவதற்கு ஒரு சிறந்த ஆளுமை தேவைப்படுகிறது. அந்த ஆளுமை ஒரு நல்ல ஆளுமையாக, ஒரு திறன்பட செய்கின்ற ஒரு ஆளுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தேசிய பொதுச் செயலாளர் ஒருவரை நியமிக்க வேண்டும். அவர் கல்வியிலும் அதிகமாக உயர்ந்திருக்க வேண்டும், ஆற்றலிலும் அதிகமாக உயர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய கழகத்தை சீரும் சிறப்புமாக வழி நடத்தக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர், தேசிய பொதுச் செயலாளர் வேண்டும் என்பதற்காக இப்போது எனக்கு முன்பாக வரவேற்பு நல்கிய என் பாசத்திற்குரிய சகோதரர், இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கின்ற தேசிய பொதுச் செயலாளர் பழனிவேல் ராஜன் அவர்களே, மற்றும் இங்கே அவையில் வீற்றிருக்கின்ற அனைத்து மாநில, மாவட்ட, தேசிய பொறுப்பாளர்களே, சிறுபான்மை தேசிய பொறுப்பாளர்களே, இந்த இடத்தில் 1000 ஆண்கள் இருந்தாலும் 2 ஆண்கள் இருந்தாலும் ஒரு பெண் சமம் என்பார்கள். ஒரு பெண்ணையும் நாங்கள் இங்கு சமப்படுத்தி அழகாக வடிவமைத்து நீங்கள் பேசியாக வேண்டும். எப்படியாவது மண்ணின் மைந்தர்கள் கழகத்தை குறித்து நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுத்து, அந்த அழைப்பின் அடிப்படையில் இங்கு வந்திருக்கின்ற என் பாசத்திற்குரிய தேசிய பொதுச் செயலாளருடைய மனைவி அவர்களே, மற்றும் என்னுடைய அன்பு, என்னை நேசிக்கின்ற என் அன்பு சகோதரர்களே, மீண்டுமாய் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மண்ணின் மைந்தர்கள் கழகம் என்பது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, எதற்காக ஏன் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சிலருக்கு சில கருத்துக்கள். மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக இன்று முதல் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள இருக்கின்ற பாசத்திற்குரிய சகோதரர் பழனிவேல் ராஜன் அவர்கள் தேசிய பொதுச் செயலாளராக கட்சியின் சார்பாக இப்பொழுது நியமனம் செய்யப்படுகிறார். அப்படி பாருங்க, க்ளோஸா வாங்க.
பாருங்க